சுத்தமா சுகர் எடுத்துக்காதீங்க. இங்க நோ சுகர் அப்படிங்கிறது வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேன், ஆ பனை வெல்லம். ஸோ இந்த மாரி இத ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா கட் பண்ணுங்க. எதுவுமே சேர்க்காதீங்க. நீங்க இந்த சுகர் ஃப்ரீன்லாம் சேர்க்கிறீங்க பார்த்தீங்களா? அதுலயும் ஹிடன் சுகர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதையும் வந்து எடுக்காதீங்க. எடுக்காத பொழுது என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு 1 வீக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிரேவிங் இருக்கும். நம்ம உடம்பு டயர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணும் உடம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி இந்த அ பட்டை தீட்டப்பட்ட இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த மைதா போன்ற விஷயங்கள். இதுவும் வந்து ஒரு வகையான சுகர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரியானத வந்து விட்டுருங்க. ரைஸ் கூட பாலிஷ்ட் ரைஸ் இல்லாம கைக்குத்தல் அரிசி, இல்ல நம்ம நார்மலா இருக்கக்கூடிய சிகப்பரிசி, இந்த மாதிரி விஷயங்கள வந்து எடுங்க. எடுக்கும் பொழுது நமக்கு அந்த சுகர் இல்லைங்கிறப்ப, எனர்ஜி தேவைங்கிறப்ப, நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்டின்னா, சேர்த்து வைத்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான கொழுப்ப எடுத்து எரிக்க ஆரம்பிக்கும். ஸோ எரிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு உடல் வந்து இளைக்க ஆரம்பிக்கும்.